யவீரு இயேசுவினிடத்தில் வந்தபோது அந்த யவீருவின் மகளை சுத்தி டாக்டர்ஸ் நின்றுப்பாங்க, எல்லாரும் நின்றுப்பாங்க. அவங்களால முடியல, எவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பாங்க, முடியல. அவங்களுக்கு முடியாததும் வந்து எவரிட்ட என்ன சொல்றாங்கன்னா, போதகரை ஏன் வருத்தப்படுத்துறீங்க, முடியாதுன்ட்டாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ற, நான் காணப்படுவேன். முடியாத விஷயத்தை கையில் எடுக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்ப ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா அது யாரால கூடாம போணும்? ஆமென். அப்ப மனுஷனால் கூடுகிறது, மனுஷனால் அதான் தெரியும், நீ செய். நம்ம நிறைய செய்யறோம். ஆமென். அதாவது நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர், மோசே கோலையும் நான் தான் தூக்கணுமா? இல்ல ஆண்டவர், நானே எடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். கோலையும் நான் தான் நீட்டணுமா? இல்ல ஆண்டவர், நானே எடுக்கிறேன் ஆண்டவரே. மோசையால கோலை பாம்பாக்க முடியாது, ஆனா மோசையால கோலை கையில் எடுக்க முடியும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் வெளிப்பட்டா கர்த்தரின் பிரசன்னத்துல பர்வதங்கள், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னென்ன பர்வதங்கள் உங்களுக்கு முன்னாடி பெரிய சேலஞ்சா இருக்கு. ஆனா இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவின் நாமத்தில் சொல்லி அப்படியே செய்யறவங்க இதை சாட்சியா சொல்ல போறீங்க. ஒவ்வொரு பர்வதத்தையும் எழுத போறீங்க. எது எது உங்களுக்கு முன்னாடி பர்வதமா இருக்கிறது, சான்ஸே கிடையாது, இது வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்ற, நான் காணப்படுவேன். இந்த பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். இன்னைக்கு நீங்க எழுத போறீங்க, உங்களுக்கு முன்னாடி எது எது பெரிய பர்வதமா இருக்குன்னு தெரியும்ல. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய்.